நான் ஒரு கதை படித்தேங்க. மிக பிரபலமான ஒரு உணவகம். அந்த உணவகத்துக்கு ஒரு பொண்ணு போகுது. அந்த பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அங்கே வந்து அவங்க கைக்கிட்ட வந்து ஒரு கரப்பான்பூச்சி வந்து உட்காந்துருது. உட்காந்தோன்னே அவங்க பயந்து போய் கத்துறாங்க. அங்கே ஏற்றி வச்சிருந்த மெழுகுவர்த்தி கீழே விழுந்து அந்த டேபிளே வந்து எரிஞ்சு போயிடுது. அப்போ எல்லோரும் வந்து சேர்ந்து அதை அணைக்கிறாங்க. அப்போ எல்லோரும் அவளை திட்டுறாங்க. இது ஒரு சீன். அடுத்த சீனாக பார்த்தீங்கன்னாக்கா, சர்வர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சர்வ் பண்ணுறதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுடைய தோல் மேலே வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்து உட்காரு. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே அதை வந்து பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறாரு. எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து ஜன்னலை திறந்து அது பறக்க விடுறாரு. அது ஒரே சூழல் தான். 2 பேரும் 2 விதமாக எப்படி சமாளித்தாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பொண்ணு சாப்பிட வந்த பொண்ணு என்ன யோசிச்சுட்டு வரும், நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு நிறைவான ஒரு விஷயமாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வரும்போது ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்றதும் அவங்க பர்ஸ்டாக தான் செய்வாங்க. அவங்களுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கும். இவன் சர்வர், இவனுடைய ஹோட்டலை இவர் பேரை காப்பாற்ற வேண்டியது இவருடைய பொறுப்பு அப்படின்னு இருக்கும்போது, அந்த கரப்பாம்பூச்சிக்காக இவர் பயந்து அலறிலாம் பண்ண முடியாது. அதை வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் அவர் பண்ணி ஆகணும். அந்த சூழலும் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நாம் அப்படி செய்வோம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம்தான்.